நேயர்களே, நம்ம இப்போ என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 137 நாட்கள், அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2026 முதல், அதேபோல் 11/12/2026 வரை இந்த 137 நாட்களில் சனி பகவான் வக்ரமடைந்து மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, சனி பகவான் வக்ரம் பெற்றுட்டாலே நிறையா பிரச்சனையை எதிர்கொள்ளணுமோ, நிறைய போராட்டத்தை எதிர்கொள்ளணுமோ, ஏதேனும் பெரிய பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே வரும். அப்போ அந்த கேள்வி உருவாகும்பொழுது அதற்கான பதிலும் வேணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவான கிட்டத்தட்ட 96 நாட்கள் நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக 96 நாட்கள் பார்க்க, மீதி உள்ள 41 நாட்கள் மட்டும்தான் குருவின் பார்வை சனி பகவானுக்கு கிடைக்காது. அப்போ இந்த 41 நாட்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இந்த 96 நாட்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நன்மை அடைய போகிறீங்க, என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத சனி வக்ர பயிற்சி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்ரம் பெற்று என்னென்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 96 நாட்கள் குருவோடைய பார்வையின் மூலமாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாருங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்த 41 நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் பார்ப்போம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கும் குரு பார்வை இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்திருக்க சனி பகவானுக்கும் ராசி அதிபதிக்கும் ஒரு குரு பார்வை கிடைக்குது. ஸோ அப்போ உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு குழப்பங்கள், ஏதாவது ஒரு போராட்டங்கள், ஏதாவது மன அழுத்தங்கள் கடந்த காலங்களில் இருந்துச்சுன்னா அதற்கான சரியான தீர்வு, அதற்கான சரியான நல்ல மாற்றங்கள் இப்பொழுது ஏற்படுவதற்கான வாய்ப்பு சூப்பராக. உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. கடன் சுமை படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு முன்னேற்றமாக, அதாவது குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உறுதியாக பெரிய மாற்றங்கள், பெரிய முன்னேற்றங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி இருக்க போகுது. அதேபோல் யார் யாரெல்லாம் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களோ, யார் யாரெல்லாம் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களோ, யார் யாரெல்லாம் மகர ராசி அன்பர்களை சொந்தமாக ஏதாவது ஒரு இடமாச்சும் வாங்கணும் சார் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டு இருக்க, உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய சிந்தனைகளுக்கு சரியான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு யார் கொடுத்துருக்கா? வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுத்துருக்கா. அப்போ குருவோடைய பார்வை உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதிக்கு இருக்கிற வரை எந்த பிரச்சனையுமே கிடையாது. எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி தான். சரியா? பயப்படவும் தேவையில்லை. அதுபோல் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நம்முடைய மகர ராசி என்பவர்களுக்கு மகத்துவமான ஒரு லைஃப் ஸ்டைல், இன்னல்கள் இல்லாத, துன்பங்கள் இல்லாத, கஷ்டம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலை உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா? வக்ரம் பெற்ற சனி பகவான் குருவுடைய அருள் மூலமாக, பார்வையின் மூலமாக கொடுக்க போகிறார். வெளிநாடு யோகங்கள் உண்டு, வெளிநாடு பயணங்கள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா, உங்களுடைய உறவுகள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம், மனவேதனை உறுதியாக படிப்படியாக இந்த
செப்டம்பர் எண்டு அல்லது அக்டோபர் எண்டுக்குள்ளே நிறைய மாற்றங்களை, நிறைய உணர்வுபூர்வமான விஷயங்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். வேலையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க போகிறார். அதேபோல் நம்முடைய மகர ராசி மாணவ செல்வங்கள் உங்கள் படிப்பில் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இப்பொழுது இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இதை பண்ணலாமா, இதை பண்ண வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும், மற்றவங்க பண்ணிட்டு போய் பேர் வாங்கிடுவாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்க, யாரோடைய உழைப்பையும் திருடக்கூடாது, யார் இடத்துலையும் இந்த அங்கீகாரம் பெறக்கூடாது, நமக்கான ஒரு அங்கீகாரம் வேணுங்கிறது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் குருவுடைய அருளால் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் கொஞ்சம் இந்த நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டவங்க, இப்போ நம்பிக்கை துரோகத்தால் ஏமாற்றப்பட்ட மகர ராசிக்காரங்களாம் இப்போ தான் விழித்து கொள்ள போகிறீங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பாசம் காட்டுறேன்னு சொல்லி, அன்பை காட்டுறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, ரிலீஸ் ஆகி வெளியே வரீங்க. உங்கள் லைஃப்பில் அந்தளவுக்கு ஒரு மாற்றங்கள் இந்த கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு மாற்றமாக இருக்க போகுது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம், ஒரே ஒரு விஷயந்தான், படிப்புக்காக நிறைய உதவி செய்யக்கூடிய ஒரு காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்களுடைய லைஃப்பில் உறுதியாக படிப்புக்காக நிறைய ஒரு உதவிகள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக ஏற்படப்படும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எது பண்ண போகிறீங்கிறத கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை வெளியே சொல்லாதீங்க. நீங்கள் போய் உங்கள் வேலையை கரெக்டாக பாட்டுவாங்க. இந்த கூட்டணி சேர்றது, ஸோ அதே போல் ஏதாவது குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய நபர்களுடன் சேர்வதெல்லாம் நீங்கள் நிப்பாட்டிக்கிட்டா உங்கள் லைஃப் சூப்பராகும். சரியா? ஏன்னா இங்கே மகர ராசிக்கு கிரகங்கள் வலிமையை கொடுக்குது. அதே போல் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக சிறு குழந்தைகளுக்கு பேனா நோட்டு வாங்கி தரது நல்லாகும். நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். ஒரு 50 பிள்ளைகளுக்கு இல்லை 30 பிள்ளைகளுக்கு பேனா நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்து பாருங்கள். லைஃப் சூப்பராகும். வெற்றி மேல் வெற்றி மகர ராசிக்கு இந்த கிரகம் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது பார்த்திங்கன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக 6-8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ
உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.